மன்னாரில் காற்றாலை மின் திட்டம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா திடீரென ஏற்பட்ட ஒரு சம்பவம் ஒரு சம்பவமாக சமுக்கியாக இருக்குமோ என்பதாக நினைத்து இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த திட்டத்தை நிறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் அதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய காரணம் அந்த மன்னார் பிரதேசத்தை சேர்ந்த அந்த மக்களுடைய விருப்பங்கள் இன்றி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டாம் அப்படின்ற வகையில் இன்றைய தினம் அதிகாரிகளுக்கும் அதே அமைச்சரவைகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த அறிவிப்புக்கு இந்த திடீர் உத்தரவுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழவே பேருடைய பங்களிப்போடு அந்த திட்டங்கள் நிறுத்துவதற்கான பல பேச்சுவார்த்தை இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி கூட ஒரு மாதம் கால அவகாசம் வழங்கியிருந்தார். பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகு இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு மாதம் முடிந்ததுக்கு பிறகு சரி ஓகே நாங்கள் முன்னெடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாக அரசு தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் 4ஆம் தேதி திடீரென்று இந்த திட்டம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றாலை மின் திட்டமானது ஏழே ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இப்பொழுது 3 கட்டங்களாக இந்த திட்டங்கள் இடம்பெறுவதற்கான அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தொடர்ச்சியாக 2025 இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த திட்டம் நிறைவு கொண்டு வருவதற்கு நிறுத்தப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவம் என்பதாக சொல்லலாம். அதாவது அந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு ஊண்டக்கூடிய தூண் பிளான்ட்டை கொண்டு வரக்கூடிய வழியில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கே இருந்தக்கூடிய ஒரு விகாரை இடிபட்டு நிறைய சேதங்களை உருவாக்கி இருந்தது. ஆனால் இதில் யாருக்கும் எந்த விதமான காயம் ஏற்படலை. ஆனால் அந்த பாறை ஊர்தியை ஓட்டிக்கொண்டு அந்த சாரதிக்கு மாத்திரம் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது. எனவே இது ஒரு சமுச்சியாக இருக்கும், ஒரு பேட் சிக்னலாக இருக்கும். எனவே இது ஆட்சிக்கோ நாட்டுக்கோ ஏதாவது ஒரு துர்ப்பாக்கியமான விஷயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக இப்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக என்னுடைய யூகமாக காணப்படுகின்றது. ஏன்னா இதுவரைக்கும் இப்படியான சம்பவம் எதுவுமே இடம்பெறவில்லை. எனவே சில பிளான்ட்டுகள் சரிந்திருந்தன, விழுந்திருந்தன. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு எதுவும் ஏற்படலை. ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் அதை ஒரு சமீட்சாக கருதி கொண்டு அதை நிறுத்தி இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த மன்னார் காற்றாலை மின் திட்டம் குறித்தான முழுமையான ஒரு காணொலியை நான் ஏழை பதிவு செய்திருக்கிறேன். அதை கமெண்ட் பாக்ஸில் நான் போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.